ஸோ ஜீப்ரா லவர்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ நைட் மேராக இருக்கும். ஸோ நம்ம மலபார் ஸ்னேக்கெட்டுக்கு ஜீப்ரா ஃபிஷ் தான் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இது எவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ஷுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மலபார் ஸ்னேக்கெட்டு கூட கொஞ்சம் ஃபீட் பண்ணி பார்ப்போம். மலபார் ஸ்னேக்கெட் எந்த அளவுக்கு வேகமாக இதை ஹண்ட் பண்ணுதுன்றதை பார்க்கலான்றதுக்காக நாங்கள் ஜீப்ராஸை கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சொல்லப்போனால் எனக்கும் ஜீப்ராஸ்னால் பிடிக்கும். ஸோ குட்டியாக கொஞ்சம் வேகமாக துருன்னு கலராக நல்லாயிருக்கும் பார்க்கவே. பட்டு வேறு வழி இல்லையே, நம்ம மலபார் ஸ்னேக்கெட் ஃபீட் பண்ணி ஆகணுமே. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தது. ஸோ அதுங்களுக்கு ஃபீட் பண்ணியே கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆகுது. ஸோ மலபார் ஸ்னேக்கெட்டும் முக்கியம்தான் நம்மளுக்கு. ஸோ அதனால் ஜீப்ராவை விட்டுட்டு மலபார் ஸ்னேக்கெட்டை பட்டினி போட முடியாது. ஸோ நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ வாங்க ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டு விடுவோம். ஸோ கைஸ், ஒரு விஷயம், நமக்கு மிக்ஜான் புயல் வந்தது பார்த்தீங்களா? ஸோ புயல் வந்தப்போ இந்த ஸ்னேக்கெட் குதிச்சு எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிச்சுங்க ரெண்டும். ஸோ இந்த ஸ்னேக்கெட் இப்போ ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது. சிமெண்ட் டேங்க்கில் போட்டு வச்சுருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணியிருந்தான்னா கவர் பண்ணி வச்சுருந்தான் அலுமினியம் ஷீட்டை வச்சு. ஸோ அந்த அலுமினியம் ஷீட்டில் டம்மு 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 டம்முன்னு இடித்து சவுண்டு போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்களாம். ஸோ ரொம்ப நேரம் அந்த சவுண்டு கேட்டுனே இருந்ததுடா, உள்ளே உட்காந்து குதிச்சுனே இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் என்கிட்ட. ஸோ ஏன்னா தண்ணி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மழை தண்ணியெல்லாம் உள்ளே போய் தண்ணி நல்லா லெவலில் ஏறிடுச்சு, குதிக்கிறதுக்கும் நல்லா ஹைட் ஆகிடுச்சு இப்போ அதுங்களுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி வச்சுருக்கான். ஸோ இப்போ அதுங்களுக்கு பரவாயில்ல. ஸோ வாங்க இனி நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஜீப்ரா ஃபஸ்ட்டு கையிலே வச்சு கொடுக்குறோம், ஹேண்ட் ஃபீடிங் பழகிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போவானு பாருங்கள். பொறுமையாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டானுங்க, அப்படியே பாஞ்சு எடுத்துகிட்டு போவானுங்க. ஸோ நம்மளுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் கையில் கடிக்காமல் அழகாக மீனை மட்டும் கடித்து எடுத்துகிட்டு போயிடுதுங்க. ஸோ ஜீப்ரா தண்ணிக்குள்ளே போட்டால் டக்குன்னு ஸ்பீட் எடுக்க மாட்டேங்குது. இது பாருங்கள், இது ஸ்பீட் எடுக்குது பாருங்கள். ஆனால் போட்டு துரத்துறானுங்க பாருங்கள் அப்பா. ஸோ அந்த ஸ்னேக்கெட்டை நம்ம இப்படி தான் ஃபீட் பண்ணி ஆகணும். ஸோ ஏன்னா அதுங்க சோம்பேறியாக உட்கார வச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக ஹண்ட் பண்ணி வேகமாக இந்த ஆக்டிவாக ஹண்ட் பண்ணுறது மூலயமா அதுங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் அப்படி ஃபீட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே. சிக்னாட்லாம் நாங்கள் போட்டு பார்த்துட்டோம், வேலைக்கே ஆகலை. எங்களோட ஃபிஷ்ஷுக்கு ஃபுல்லாக அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ லைவ் ஃபிஷ் கொடுத்தா தான் சாப்பிடுவான். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கும்போது அதுக்கு உடம்புல அந்த டாட்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இப்போ அதோட உடம்புல டாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ லைட்டாக அதோட கலரும் மக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டேங்க். ஸோ லைட்டாக கலரும் மக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது வேறு கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் போக போகுது. ஸோ அதுக்கான ஸ்டெப்பு தான் இதெல்லாம். ஸோ நம்ம மலபார் ஸ்னேக்கை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் ரீசெண்டாக. ஸோ அந்த வீடியோ நம்ம இன்டர்நெட்டில் கிடைக்கிற நாலேஜும் அதுக்கப்புறம் எனக்கு சுற்றி கிடைச்ச நாலேஜையும் வச்சு தான் நான் அதை போட்டிருந்தேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு மலபார் ஸ்னேக்கெட் இருக்குது. ஸோ அது குட்டியிலேருந்து அதை ஃபீட் பண்ணி அதோட கலர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சைஸில் எந்த இதில் வருதுன்றதை நம்மளே அப்சர்வ் பண்ணி பார்க்குறனால ஸோ நம்மளுக்கு அதில் ஒரு நாலேஜ் வரும். ஸோ டேங்க்குள்ளே இந்த ஸ்னேக்கெட் எப்படி இருக்குது, ஸோ டேங்க்கில் எவ்வளோ வேகமாக வளருது, இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா எப்படி இருக்குன்றதை நம்ம ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நல்லா இவனுங்க கூட கொஞ்சம் பழகி ஃபீட் பண்ணி இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றதை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு எல்லாம் ஏது முழுசாக அப்படியே கரைச்சி குடிச்சிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ தான் நாங்கள் கலரு அப்படியே சேஞ்சு ஃபுல்லாகவே பார்க்குறோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் குட்டியாக பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது, இப்போ டாட்ஸ் பார்க்க முடியுது எங்களால். ஸோ கைஸ், மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ see you in next video. Bye bye guys.